புழுதிப்பட்டியில் மலையாண்டி கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள். ஊரோடு 200க்கும் மேற்பட்டோர் மொட்டை போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புழுதிப்பட்டியில் பங்குனி பொங்கலை முன்னிட்டு புளியமலை மலை அடிவாரத்தில் வேளாண் வீற்றிருக்கும் மலையாண்டி சுவாமி கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்த கிராம மக்கள் ஊரோடு மொட்டையடித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பங்குனி பொங்கலை முன்னிட்டு புளியமலை மலை அடிவாரத்தில் வேளாண் வீற்றிருக்கும் மலையாண்டி சுவாமி கோவிலில் பச்சை குடில் அமைத்தனர். தொடர்ந்து புழுதிப்பட்டி கிராம மக்கள் கிராம கோவிலிலிருந்து குடை சுருட்டி காவடி உள்ளிட்ட சாமி உபகரணங்களை எடுத்துக்கொண்டு கிராம வீதிகளில் ஊர்வலமாக வந்து அரியநாச்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இங்கிருந்து புறப்பட்டு பாரம்பரிய முறைப்படி செல்லும் வயல்வெளி பாதையில் பயணித்து புளியமலை மலை அடிவாரம் சென்றடைந்து கோவிலில் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து அங்கு ஓராண்டாக மொட்டையடிப்பதாக நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஊரோடு மொட்டையடித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புழுதிப்பட்டியில் மலையாண்டி கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் ஊரோடு 200க்கும் மேற்பட்டோர் மொட்டை போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புழுதிப்பட்டியில் பங்குனி பொங்கலை முன்னிட்டு புளியமலை மலை அடிவாரத்தில் வேளாண் வீற்றிருக்கும் மலையாண்டி சுவாமி கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்த கிராம மக்கள் ஊரோடு மொட்டையடித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பங்குனி பொங்கலை முன்னிட்டு புளியமலை மலை அடிவாரத்தில் வேளாண் வீற்றிருக்கும் மலையாண்டி சுவாமி கோவிலில் பச்சை குடில் அமைத்தனர். தொடர்ந்து புழுதிப்பட்டி கிராம மக்கள் கிராம கோவிலிலிருந்து குடை சுருட்டி காவடி உள்ளிட்ட சாமி உபகரணங்களை எடுத்துக்கொண்டு கிராம வீதிகளில் ஊர்வலமாக வந்து அரியநாச்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இங்கிருந்து புறப்பட்டு பாரம்பரிய முறைப்படி செல்லும் வயல்வெளி பாதையில் பயணித்து புளியமலை மலை அடிவாரம் சென்றடைந்து கோவிலில் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து அங்கு ஓராண்டாக மொட்டையடிப்பதாக நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஊரோடு மொட்டையடித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புழுதிப்பட்டியில் மலையாண்டி கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் ஊரோடு 200க்கும் மேற்பட்டோர் மொட்டை போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புழுதிப்பட்டியில் பங்குனி பொங்கலை முன்னிட்டு புளியமலை மலை அடிவாரத்தில் வேளாண் வீற்றிருக்கும் மலையாண்டி சுவாமி கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்த கிராம மக்கள் ஊரோடு மொட்டையடித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பங்குனி பொங்கலை முன்னிட்டு புளியமலை மலை அடிவாரத்தில் வேளாண் வீற்றிருக்கும் மலையாண்டி சுவாமி கோவிலில் பச்சை குடில் அமைத்தனர். தொடர்ந்து புழுதிப்பட்டி கிராம மக்கள் கிராம கோவிலிலிருந்து குடை சுருட்டி காவடி உள்ளிட்ட சாமி உபகரணங்களை எடுத்துக்கொண்டு கிராம வீதிகளில் ஊர்வலமாக வந்து அரியநாச்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர்.